அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். இந்த தீபாவளிக்கு வந்து இந்த டியூட் படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்து சார். இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு கலவையான விமர்சனம் தான் பெற்றிருந்தது. அப்படி இருக்கும் இந்த படத்துக்கு வந்து இந்த வசூல் வந்து குறைந்த பாடே வந்து இல்லை சார். இதெல்லாம் வந்து பெரிய ஸ்டாரோட படங்களுக்கு தான் இதெல்லாம் நடக்கும். இப்போ பிரதீப் ரங்கநாதனோட படங்களுக்கு வந்து இதெல்லாம் நடக்குது. இது எப்படி பாக்குறீங்க சார்? இதை அதாவது வெளிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைய இளைஞர்கள், அதாவது 2K கிட்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த ஜென்சியுடைய பிரதிநிதியாக பிரதீப் ரங்கநாதனை அவங்க பாக்குறாங்க. அவர் வந்து இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் எப்படி அப்படின்னா, இவர் தான் நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ். இவர் என்ன மொக்க படத்தில் நடிச்சாலும் அதை பார்ப்பதற்கும் ஒரு கூட்டம் தயாரா இருக்கு, அதை கொண்டாடுவதற்கும் தயாரா இருக்காங்க. ஏன்னா இந்த டியூட் படத்தினுடைய வெற்றியை பார்க்கும்போது அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இதற்கு முன் பிரதீப் ரங்கநாதன் நடித்த லவ் டுடே படமும் சரி, டிராகன் படமும் சரி, ஒரு கான்ட்ரவர்சியலான சப்ஜெக்ட் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இன்றைய இளைஞர்களோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம். ரொம்ப வெளிப்படையா இப்ப நம்மை போன்ற பூமர்களுடைய பார்வையில சொல்லணும் அப்படின்னா ஒரு கலாச்சார சீரழிவுக்கு அடிகோள்கிற ஒரு படமா கூட அதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா 2K கிட்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. என்ன சோ வாட், அதனால என்ன அப்படின்னு கடந்து போற மனநிலையும் பார்வையும் கொண்டவர்களா இருக்காங்க. ஸோ அதனால இந்த படத்தை வந்து அவங்க ஒரு பெரிய அளவுல கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு தமிழ் சினிமாவை வாழ வைப்பது யார் அப்படின்னா இந்த 2K கிட்ஸ் தான். அவங்க தான் திரையரங்கில் படம் பார்ப்பதுல வந்து கொஞ்சம் கூட ஆர்வம் குறையாம இருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்பு, ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தோடு வந்து படம் பார்க்கிற ஒரு போக்கு இருந்தது. அப்படி வருகிறவர்கள் தான் ஒரு படத்தை வெற்றி படமாக்க முடியுங்கிற ஒரு சூழலும் இருந்தது. அது மெல்ல மாறி இன்னைக்கு எப்படி வந்துருச்சு அப்படின்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ் வரலைனாலும் பரவாயில்ல, இந்த 2K கிட்ஸ் உடைய கூட்டம் வந்தாலே போதுங்கிற ஒரு நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த படத்தினுடைய வெற்றியும் கூட நமக்கு அதை தான் உணர்த்துது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல வந்து இந்த படம் வந்து 100 கோடி வசூலை வந்து தாண்டிடும் சார். இது வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து 3வது 100 கோடி படமா வந்து அமையுது. டயர் 2 ரேஸ்ல வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டாரா சார்? அதாவது பாத்தீங்கன்னா டயர் 2ல வந்தது மட்டும் இல்ல, அங்க ஏற்கனவே இருக்கிற நடிகர்களை எல்லாம் பின்னால தள்ளிட்டு ஒருபடி முன்னேறிட்டார். அதுதான் முக்கியமான விஷயம். சமீபத்தில் கூட நம்ம ஒரு தகவலை வந்து ஷேர் பண்ணோம். என்ன அப்படின்னா, ஓவர்சீஸ் பிசினஸ்ல சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு இவர்களுடைய படத்தை விட பெரிய விலைக்கு வந்து இந்த டியூட் படம் வந்து விலை போயிருக்கு. 13,50,00,000 ஒரு விநியோகஸ்தர் இந்த படத்தை வாங்கியிருக்காரு. சிவகார்த்திகேயனுடைய அதிகபட்ச ஓவர்சீஸ் பிசினஸ்ங்கிறது ஒரு 11 கோடி லெவல்ல தான் இருக்கு. தனுஷுடைய இட்லி கடையே ஒரு 12 கோடிக்கு தான் விற்கப்பட்டது. இப்ப இவருடைய படம் 13.5 கோடிக்கு வித்தது மட்டும் இல்ல, இன்றைய சூழல்லே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி ரூபாய் ஷேர் வருங்கிற அளவுக்கு இந்த படம் வேற ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. அப்ப 25 கோடி ரூபாய் ஷேர் கொடுத்தால் இவருடைய அடுத்த படம் பாத்தீங்கன்னா 25 கோடிக்கு விற்கப்படும், ஓவர்சீஸ் மட்டுமே. அப்ப நீங்களே புரிஞ்சுக்கலாம் அப்ப இவர் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்ட்டு. ரொம்ப வெளிப்படையான விஷயம் என்னன்னா, சூர்யாவை விட பிரதீப் ரங்கநாதன் ஒருபடி மேல இருக்கார். இதுதான் அவருடைய இன்றைய நிலவரம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா லைக்னு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படம் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் உருவாகிற வந்து ஒரு சயின்ஸ் பிக்ஷன் படம். ஒருவேளை அந்த படமும் ஒரு பெரிய வெற்றி அடைந்தால் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் மற்ற ஹீரோக்களை எல்லாம் பின்னால தள்ளிட்டு பல மடங்கு உயரத்துக்கு போயிடுவாரு பிரதீப் ரங்கநாதன். இது வந்து நம்ம இந்த 3 படங்கள் மட்டும் வச்சு நம்ம இதை கணக்குல சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் வந்து ஒரு 20 படங்கள் நடிச்ச ஒரு பெரிய ஸ்டாரா இருக்காங்க. அப்படி இருக்கும் போது 3 படங்கள் நடிச்ச ஒரு பிரதீப் ரங்கநாதன் வந்து எப்படி இவங்க எல்லாம் தாண்ட முடியும்? தாண்டிட்டார். அதுதான் இங்க நடந்த அதிசயம். அது எப்படி நடந்தது, இந்த மேஜிக்கான காரணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஆய்வுக்குரிய விஷயம் தான். ஆனா என்ன அப்படின்னா, ஒரு ஹேட்ரிக் வெற்றி கொடுத்துட்டார்ல. சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நேற்றைய வெற்றி முக்கியமே கிடையாது, இன்றைய வெற்றி தான் முக்கியம். நேற்று வந்து சூர்யா வந்து சிங்கம் சீரீஸ்ல நடிச்சாரு, அவ்வளவு வெற்றிகளை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமரன் படத்துக்கு சிவகார்த்திகேயன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாரு. தனுஷ் வந்து பல படங்களுக்கு வெற்றி கொடுத்திருக்காரு. அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான், அது எல்லாமே ரெக்கார்டு தான். ஆனா இன்றைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய டியூட் படம் தான் இவ்வளவு பெரிய வசூல் சாதனை அடைஞ்சிருக்கு. அது அல்லாம இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 3 வெற்றியை வச்சு ஒருத்தரை எப்படி நம்ம எடை போட முடியும்
அப்படிங்கிற கேள்வி கரெக்ட் தான். ஆனா என்ன அப்படின்னா, ஒரு நடிகர் திரையுலகில் தன்னுடைய காலை அழுத்தமாக ஊன்றுவதற்கு இந்த 3 படங்களுடைய வெற்றியே போதுமானது. இப்போ ஒரு வாதத்துக்காக நான் சொல்றேனே, பிரதீப் ரங்கநாதன் நடித்து அடுத்து ஒரு 3 படம் பிளாப் ஆனாலும் அவர் வீட்டுல உட்கார மாட்டார். என்ன காரணம்னா, இந்த 3 படங்களுடைய வெற்றி அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பலமான அடித்தளமா இருக்கிறதுனால 3 பிளாப் கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு 30 ப்ரொடியூசர் அவர் பின்னால போவாங்க. இதுதான் நிலவரம். அதே மாதிரி ஆந்திராலலாம் ஒரு மார்க்கெட் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க சார். ஏன்னா அங்க இருக்க ஹீரோஸே பெரிய ஒரு மார்க்கெட் பில்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் சார் மட்டும் தான் அந்த மார்க்கெட் ஆந்திரால பில்ட் பண்ணியிருந்தாரு. இப்ப பிரதீப் ரங்கநாதனும் அதை பில்ட் பண்ணியிருக்காரு சார். ஏன்னா இப்ப சிவகார்த்தினா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், அவங்களாலேயே அந்த மார்க்கெட்டை பில்ட் பண்ண முடியல. ஆனா இவர் மட்டும் எப்படி அங்க ஏத்துக்கிட்டாங்க? அதாவது ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுங்க, விஜய்க்கு ஆந்திராவில் கிடைத்த வரவேற்பு வெற்றிங்கிறது நிரந்தரமானது, நிலையானது. அது அப்படிதான் இருக்கும். அதுக்கு பல படங்கள் காரணமா இருந்தது. அதே நேரம் இங்க இருக்கிற பல ஹீரோக்களுக்கு ஆந்திராவில் ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் உண்டு, பெரிய பிசினஸும் உண்டு. முக்கியமாக சூர்யாவுக்கு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு நிகரா ஆந்திராவுடைய ஒரு பெரிய பிசினஸும் இருக்கு, ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல கார்த்தி அவர் நடித்த பல படங்கள் ஆந்திராவில் வெற்றி அடைந்து அவருக்கும் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு, விஷாலுக்கு மார்க்கெட் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஏதோ ஒரு படம் ஒரு பெரிய வெற்றி அடைந்ததால் ஏற்பட்ட விளைவு. அந்த மாதிரி இந்த படம் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஆந்திராவில் ஒரு பெரிய மார்க்கெட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இதை அவர் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளும் போது அங்கும் இவருக்கு ஒரு பெரிய வேல்யூ ஏற்படும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த 3 வெற்றிகள் ஒரு வகையில பாசிட்டிவா பார்க்கப்பட்டாலுமே இன்னொரு சைடு அவ்வளவுதான், பிரதீப் ரங்கநாதன் கட்டம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா புதுசா ஒருத்தர் எந்த ஒரு பின்பலமும் இல்லாம வளர்ந்து வரும்போது இந்த நசுக்கிறதுலாம் இந்த தமிழ் சினிமால நம்மளால பார்க்க முடியுது. இப்ப அந்த நிலையில இவருக்கும் வரும்ன்றது சொல்றாங்க. இல்ல, இதெல்லாம் ஒரு அதீத கற்பனை. இப்ப ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன், பிரதீப் ரங்கநாதனை நசுக்குவதால், அவரை முடக்குவதால், அவரை ஒழிப்பதால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது. திரையுலகம்ங்கிறது ஒரு பெரிய கடல். இங்க பல பேர் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது சில பேர் கரையேறாங்க, சில பேர் காலம் முழுக்க நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப கரையேறின ஒருத்தரை போய் திருப்பி கொண்டாந்து கடல்ல தள்ளி விடுற மாதிரி யாரும் பண்ணுவாங்களான்னு நிச்சயமா மாட்டாங்க. அது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொருவருடைய வெற்றிக்கு பின்னாலும் அந்த திறமை, உழைப்பு ரெண்டும் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு அப்புறமா தான் ஆடடா வேணா நீங்க அதிர்ஷ்டம், அவருடைய படம் வெளியான சூழல், அந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஆனா அடிப்படை திறமையும் உழைப்பும் தான். அது அவர்கிட்ட இருக்கு. அதனால யாரும் அவரை ஒழிக்கவோ அழிக்கவோ முடியாது. அதே நேரம் பிரதீப் ரங்கநாதன் அவரே அழித்து கொண்டால் தான் உண்டு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த வெற்றி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு திடீர்னு அவருக்கு கொம்பு முளைச்சு அவர் கண்ணாப்பின்னான்னு நடந்துக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா அதுவே அவருக்கு நெகட்டிவா மாறி அது மக்கள் கிட்ட, மக்கள் மனசுல போய் இந்த நெகட்டிவான விஷயங்கள் உட்கார்ந்துச்சு அப்படின்னா அவன் படம் பார்க்கும் போது இவர் என்னதான் பிரமாதமா பண்ணாலும் அவனால கனெக்ட் ஆக முடியாது. இந்த ஆளு மோசமான ஆளாச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய படம் பார்க்கும் போது இவருடைய படங்கள் வெற்றி வாய்ப்பை தவற விடும். அதனால பாத்தீங்கன்னா இவருடைய வீழ்ச்சியும் வளர்ச்சியும் அவர் கையில தான் இருக்க தவிர மற்றவர்கள் கையில இல்லை. இன்னொன்னு, ஒரு வெற்றி பெற்று ஒரு இடத்துல இருக்கிற ஒருத்தரை அவ்வளவு சீக்கிரம் யாராலும் அழிக்க முடியாது. இப்ப இந்த கேள்வி ஏன் கேட்டேன்னா, ஒரு காலகட்டத்துல சிவகார்த்திகேயன் வளர்ந்து வரும்போது இந்த ரெமோ பட ஆடியன்ஸ் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுதுருப்பாரு. யாரெல்லாம் பிரஷர் கொடுக்குறீங்க உங்களுக்கே தெரியும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் இந்த கேள்வியை இல்ல, பிரதீப் ரங்கநாதனுடைய வெற்றிக்கும் சிவகார்த்திகேயனுடைய வெற்றிக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப பிரதீப் ரங்கநாதன் வந்தது பாத்தீங்கன்னா ஒரு கதை, அந்த கதை மீது வைத்த நம்பிக்கை, அவருடைய நம்பிக்கையை பார்த்து தயாரிப்பாளர்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கை ஒரு திரைப்படமாக உருவாகி மக்களிடம் வெற்றி அடைந்து இவர் ஒரு கட்டத்துல ஒரு இயக்குனரா வர்றாரு, ஒரு ஹீரோவா வர்றாரு, அதுக்கடுத்து ஒரு படம் நடிக்கிறாரு, அந்த படம் வெற்றி அடையுது. சோ இப்படிதான் பிரதீப் ரங்கநாதனுடைய டிராவல்ங்கிறதே இருக்கு. ஆனா சிவகார்த்திகேயனை பொறுத்தவரை அவர் ஸ்டாராக உருவாகவில்லை, உருவாக்கப்பட்டார். நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லியிருக்கோம், ஆர்.டி. ராஜா என்கிற ஒரு நபரால் உருவாக்கப்பட்டவர் தான் சிவகார்த்திகேயன். ஒரு கற்பனையா சொல்லணும் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் ஆர்.டி. ராஜா என்கிற ஒரு நபரை சந்திக்காமல் இருந்திருந்தால் திரையுலகில் அவருக்கு இந்த இடமே சாத்தியம் இல்லை. இதை நான் கற்பனையா சொல்லல, அல்லது சிவகார்த்திகேயன் மேல உள்ள ஒரு வன்மத்திலோ வைத்தறிச்சலையும் நான் சொல்லல. ஒரு கடந்த கால சம்பவத்தையும் நான் உங்களுக்கு ஒரு உதாரணமா நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, மெரினான்னு ஒரு படத்துல இவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப சிவகார்த்திகேயன்னா பெரிய அளவுல யாருக்கும் தெரியாது. ரொம்ப உண்மையை சொல்ல போனா விஜய் டிவியை பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் சிவகார்த்திகேயன்னா யாருன்னே தெரியும். ஒரு சன் டிவியை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கெல்லாம் சிவகார்த்திகேயன்னா யாருன்னே தெரியாது. இதுதான் உண்மை. இந்த சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா இவர் மெரினான்னு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு.
அப்பதான் தனுஷ் வந்து அந்த 3ன்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறாரு. அந்த படத்தில் காமெடியனா யாரை கமிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சந்தானத்தை கமிட் பண்ணியிருந்தாங்க. இப்ப சந்தானத்தை கமிட் பண்ணியாச்சு. இந்த 3 படத்தினுடைய படப்பிடிப்பு துவங்குவதற்கு ஒரு 15-20 நாள், ஒரு மாசம் இருக்கிறதா வச்சுக்கோமே. அப்ப என்னாச்சு அப்படின்னா திடீர்னு சந்தானம் வந்து அந்த படத்துல இருந்து பேக் அடிச்சிட்டாரு. என்னன்னா, அவர் சிம்புவால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருத்தவர், சிம்புவுடைய விசுவாசி. தனுஷுக்கும் சிம்புவுக்கும் அப்போ ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது. இப்ப ஆரம்பத்துல என்ன பண்ணாரு, ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல ஒத்துக்கிட்டாரு, அல்லது சிம்பு எதுவும் நினைக்க மாட்டாருன்னு கூட இவர் நினைச்சிருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் சிம்பு கிட்ட இருந்து ஒரு அப்ஜெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் இவர் பார்த்தாரு, அடடா நமக்கு சிம்பு தான் முக்கியம்ட்டு அந்த படத்துல நடிக்க மாட்டேன்னு விலகிட்டாரு. இப்ப ஷூட்டிங் நெருங்கிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப தனுஷ் வந்து என்ன அவருடைய சகாக்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. அப்ப இதே மாதிரி டிவில இருந்து வந்த யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது, சார் இது மாதிரி சிவகார்த்திகேயன் ஒரு பையன் இருக்கான், இப்பதான் இந்த மாதிரி வந்தான், பாண்டியராஜ் படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, சரி அந்த பையனை போட்டுருவோம்ட்டு இப்ப சிவகார்த்திகேயனை அப்ரோச் பண்றாங்க. இப்ப சிவகார்த்திகேயன் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க வந்து மீட் பண்ணிட்டு இந்த படத்துல நடிப்பதற்கு ஓகே சொல்லிடுறாரு. அதே நேரம் இந்த விஷயத்தை போய் பாண்டியராஜ்கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. சார் இந்த மாதிரி 3 படத்துல காமெடினா நடிக்க போட்டிருக்காங்க சார் அப்படின்னு சொல்ல, இப்ப அவர் சொல்றாரு, என்னப்பா உன்னை ஹீரோவா வச்சு நான் படம் பண்ணிட்டு இருக்கேன், நீ போய் காமெடியனா நடிக்க போறியே அப்படின்னு சொல்லும் போது அப்ப 2 பேருக்கு ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அப்ப பாண்டியராஜ் என்ன சொல்றாரு, நீ வந்து அந்த படத்துல போய் காமெடியனா நடிச்சீன்னா நீ காலம் முழுக்க காமெடியனாவே போயிடுவோம். இப்ப சந்தானம்லாம் இப்படி காமெடியனா நடிக்கிறாரு, அந்த மாதிரி உன் வாழ்க்கை போயிடும், பரவாயில்லையான்னு கேட்கிறாரு. அதுக்கு சிவகார்த்திகேயன் சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியமானது. சார் எனக்கு வந்து சந்தானம் மாதிரி காமெடியன் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை சார், நான் வந்து விமல் மாதிரி ஒரு ஹீரோவா வரணும் சார், என்னுடைய ரோல் மாடலே விமல் தான், விமல் மாதிரி நான் வரணும், அதான் சார் என்னுடைய ஆசைன்னு பாண்டியராஜ் கிட்ட இந்த விஷயத்தை வெளிப்படுத்துறாரு. இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், பாண்டியராஜுக்கும் சிவகார்த்திகேயனுக்கு நடந்த இந்த உரையாடல் உனக்கு எப்படியா தெரியும் அப்படின்னு நீங்க கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதே பாண்டியராஜ் தான். சோ இப்ப இத சிவகார்த்திகேயனுடைய அதிகபட்ச ஆசையே விமல் ஆகணுங்கிறது தான். ஆனா இன்னைக்கு விமல் எங்க இருக்காரு, சிவகார்த்திகேயன் எங்க இருக்காருன்னு பாருங்க. இதற்கு காரணம் ஆர்டி ராஜா. அவர் விஜய் டிவில வேலை பார்த்தவர், இவர் விஜய் டிவில வளர்ந்தவர்ங்கிறதுனால இவர் சினிமாவுக்கு வரும்போது இவர் கூட அவரை அசோசியேட் ஆகி இவரை ஒரு ஸ்டாரா உருவாக்குறாரு. எப்படி உருவாக்குறாரு அப்படின்னா, ஒரு 10 லட்சம் சம்பளத்துக்கு தகுதியானவரா இவர் இருக்கும்போது இவருக்கு 1 கோடி ரூபாய் சம்பளத்தை பிக்ஸ் பண்ணுவாரு ஆர்டி ராஜா. 1 கோடி ரூபாய் சம்பளம் இருக்கும்போது 10 கோடி ரூபாய் சம்பளத்தை பிக்ஸ் பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, வளர்ந்து வர்ற ஒரு நடிகரான சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா நயன்தாரா, அன்றைக்கு நம்பர் 1 இருந்த அன்சிகா மோத்வானின்னு இந்த மாதிரி ஹீரோயின்களை பிக்ஸ் பண்ணுவார். சோ இப்படி எல்லாம் அவர் பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்றைக்கே வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு இணைய கூலிப்படையை ரெடி பண்ணதும் ஆர்டி ராஜா தான். நீங்க சிவகார்த்திகேயன் ரோட்ல போனா சிவகார்த்திகேயன் தான், ஆனா நீங்க சோசியல் மீடியால போய் பாத்தீங்கன்னா அவர் பிரின்ஸ் அப்படிம்பாங்க. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய பில்டப் எல்லாம் உருவாக்கி ஸ்டாரா கொண்டு வந்தது அவர் தான். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதன் இன்றைக்கு இந்த இடத்தில் வந்ததற்கு காரணம் அவருடைய திறமை உழைப்பு மட்டும்தான். இன்றைய சூழ்நிலையில் அது நாளைக்கு எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவருடைய உயர்வுக்கு திறமை உழைப்பு மட்டும் இல்ல, இந்த செல்ஃப் மார்க்கெட்டிங்கும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதனால இருவருடைய வெற்றியை நம்ம ஒரே மாதிரி சமமா வச்சு பார்க்க முடியாது. இப்போ பிரதீப் ரங்கநாதன் இந்த பிஆர் ஒர்க்ஸ் பண்றது இல்லையா சார்? அப்போ இந்த கட்டத்தில் அவர் இது வரைக்கும் பண்ணல, ஆனா விரைவில் அதை பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு படம் வரும்போது சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ்க்கு பணம் கொடுத்து இந்த படத்தை நீங்க ஊதி தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. அது எல்லா ஹீரோவும் பண்றதுதான். இன்ஃபேக்ட் பிரதீப் ரங்கநாதன் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் நம்ம மறுக்கல. ஆனா சிவகார்த்திகேயனுடைய இணைய கூலிப்படைங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ் போட்டு அங்க ஒரு 50-100 பேரை வேலைக்கு வச்சு அவங்களுக்கு மாச சம்பளம் கொடுத்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்களுக்கு ஊதுறது இருக்குல்ல, அதுதான் இந்த ஐடி விங் என்று சொல்லப்படுகிற இணைய கூலிப்படைகளுடைய வேலை. இது பாத்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் அந்த இணைய கூலிப்படைகளை இவங்க வாடகைக்கு எடுக்கிறது. இப்ப 2க்குமான வித்தியாசம் நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம பிரதீப் ரங்கநாதோட வளர்ச்சியை பத்தி பேசுறோமோ அதே மாதிரி துருவ அவர்களுடைய வளர்ச்சியை பத்தியும் பேசுறோம் சார். இப்போ பைசன் படமும் 35 கோடி வசூலை ஈட்டி இருக்கு. இந்த வளர்ச்சி எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா ஒரு முதல் தியேட்டர் வெற்றியா பார்க்கப்படுது அவருக்கு. இது ஒரு பெரிய வளர்ச்சி. இப்ப பிரதீப் ரங்கநாதனுடைய வளர்ச்சி மாதிரி குரு விக்ரமுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, ஒரு முதல் படத்திலேயே பாலாவின் இயக்கத்தில் அறிமுகமான ஒரு நடிகர். ஆனா துரதிருஷ்டவசமாக அந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைந்தது. தோல்வினா எந்த அளவுக்கு தோல்வி அப்படின்னா, விக்ரமுக்கும் அவருடைய குருநாதர் பாலாவுக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு 2 பேருக்கு பேச்சுவார்த்தை இல்லைங்கிற ஒரு சூழல் உருவாக்குற அளவுக்கு ஒரு மனக்கசப்பை கொடுத்த தோல்வி படம் அது. அதனால பாத்தீங்கன்னா, நீ பாலா அறிமுகப்படுத்தினாதான் என்னப்பா,
ஓம் படம் ஓடலை அப்படிங்கிற அடிப்படையில வந்து துருவ விக்ரமை இந்த திரையுலகம் நிராகரிச்சிருச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் படத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சரியான கதை அமையலை அல்லது யாரும் தேடி போகலை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த நேரத்துல விக்ரம் என்ன பண்றாருன்னா கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்துல மகான்னு ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படத்துல பையனை வந்து திரையுலகமும் மக்களும் மறந்துடக்கூடாதுங்கிறதுனால அதுக்குள்ளார ஒரு கேரக்டர்ல அவர் கொண்டாந்தாங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. இந்த சூழ்நிலையில தான் இப்ப பைசன் படத்துல பண்ணியிருக்காரு. இப்ப துருவே ஒரு பேட்டியில சொன்ன மாதிரி இதுதான் அவருக்கு முதல் படம். சோ இந்த படம் அவருக்கு ஒரு பெருவெற்றியை கொடுத்திருக்கு. வணிக வெற்றியை கொடுத்தது மட்டும் இல்ல, ஒரு படத்துக்கு வணிக வெற்றி கிடைக்குது அப்படின்னா அதுக்கு அந்த ஹீரோ மட்டும் காரணமா இருக்க முடியாது, டைரக்டர் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா இந்த படம் வந்து ஒரு வணிக வெற்றி கொடுத்ததற்கு துருவுடைய உழைப்பும் அந்த பெர்ஃபார்மன்ஸும் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. அந்த படத்தை நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நடிகர் ஒரு கதாபாத்திரத்துக்காக எந்த லெவலுக்கு போய் கஷ்டப்படலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சமகால உதாரணமா இந்த படம் இருக்கு. உண்மையில இது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்கை கொடுக்கும் நம்புறேன். ஓப்பனிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பல இயக்குனர்களுக்கு துருவ மீது வந்து ஒரு அசாத்தியமான நம்பிக்கை ஏற்படும். இதெல்லாமே அவருக்கு எதிர்காலத்தில் நிறைய பட வாய்ப்புகளை கொடுக்கும் நம்புறேன். இப்ப இந்த படம் வந்து வசூல் இந்த அவார்டெல்லாம் தாண்டி அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வந்து கிரியேட் பண்ணிச்சுன்னு சொல்றாங்க. பொதுவாக இன்னைக்கு பாருங்க, நிறைய இளைஞர்கள் தான் படம் பாக்குறாங்கன்னு சொன்னோம். எப்பயுமே வந்து இங்க ஒரு போக்கு என்ன அப்படின்னா அது ஆரம்பத்திலே இருக்கு. இப்போ 2 பேர் இருப்பான், ஒருத்தன் எம்ஜிஆர் அப்படின்னா இன்னொருத்தன் சிவாஜிம்பா, ஒருத்தன் ரஜினினா இன்னொருத்தன் கமல்மா, ஒருத்தன் விஜய்னா இன்னொருத்தன் அஜித்தும்பா. சோ இப்படித்தான் பாத்தீங்கன்னா 2 துருவங்கள் உருவாகுவது இப்படித்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்களே சொன்ன மாதிரி பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு பெரிய கூட்டம் ரசிக்கிறாங்கும் போது அதில் சில பேர் இப்ப அவருடைய ஆட்டிடியூட், அவருடைய ஆக்ஷன், அவருடைய ஏதோ ஒரு அம்சம் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அவங்களை இரிட்டேட் பண்ணலாம். அப்புறம் என்னடா இவெல்லாம் ஒரு ஹீரோ ஆயிட்டானேங்கிற ஒரு எரிச்சல் கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த துருவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும்போது இவன் வந்து துருவுடைய ரசிகனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இவருக்கும் ஒரு ரசிகர் கூட்டம் உருவாகி இருக்கும், அதுல மாற்றம்.